ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். சரிங்க, இன்றைக்கி நம்ம வந்தப்போ டைம் கரெக்டாக 3 மணியை பாருங்கள். நம்ம கிச்சன் கிடையாதுல மணி 3. இப்போ தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரைஸ், வெங்காயம் காலையிலே உரிச்சு வச்சுட்டு போயிட்டேன். மார்னிங் சப்பாத்தி, பசங்களுக்கு பழைய கிரேவி இருந்துச்சு, அதை சாப்பிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணி சண்டே ஆகிட்டா வீடு க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, க்ளீன் பண்ணி அதுக்கே டைம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஃபீல்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து தான். டின்னருக்கு எனக்கு மட்டும் நான் சப்பாத்தி எடுத்துப்பேன். பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே ரைஸ் வேணா ரைஸில் இட்லி தோசை வேணா இட்லி தோசை அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்குவோம். பட் இன்றைக்கி ஈவினிங்கும் நமக்கு கேஸ் இருக்கிறதுனால லஞ்சிலேயே டின்னரும் சேர்த்து பண்ணுறோம். அவங்க எல்லாருமே ரைஸ் போக்கின்ட்டாங்க, அதனால் சேர்த்து பண்ணுறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா ரைஸ் ஊற வச்சாச்சு. சிங்கில் பாத்திரம் கிடக்கு, சின்ன வெங்காயம் உரிச்சது மட்டும் இருக்குது. பார்ப்போமா அடுத்து என்ன ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு சீக்ரெட் மசாலாவோட யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெயில் எப்பவும் போல் தாங்க யூஸ்வல் நம்ம சிக்கன் கிரேவிக்கு எப்பயுமே சோம்பு மட்டும் தான் போடுவோம். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பட்டை கிராம்பெலாம் சேர்க்க மாட்டோம், எங்களுக்கு அது செட் ஆகாது. சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு சிறந்து வந்தோடனே வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை ரெண்டையும் போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணுங்கள். அங்கிட்ட ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கப்பே இங்கிட்டு தக்காளி நறுக்க ஆரம்பித்தாச்சு. தக்காளி நான் எங்களுக்கு நாங்கள் 4 பேர், மொத்தம் 2 வேளை சாப்பிட்ணும். 8 பேர் கணக்கு. நான் மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது முடிஞ்சது. இன்றைக்கி ஈவினிங் தான் அரைக்கணும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போது தற்காலிகத்துக்கு மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதோட தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா குக் பண்ண போகிறோம். தக்காளிக்கு தேவையான மஞ்சள் தக்காளியோடையும் சேர்த்தாச்சு. இதோட உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து நல்லா சுருள வதக்கணுங்க எண்ணெயில். அப்போ தான் அந்த கிச்சடி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி வதக்கிட்டு தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான உப்பு போட்டாச்சு. போட்டு இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. சரிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோடவே நம்ம கறியும் சேர்த்து வதக்க போகிறோம். சரி, ஓகே. கறி வதக்கிற வரைக்கும் ஒரு சின்ன கொஸ்டின். இந்த 3 days 4 days எங்கள் பசங்களுக்குலாம் வியாழக்கிழமையே டீச்சர்ஸ் டே செலிப்ரேட்டிங், ப்ளஸ் வெள்ளி சனி ஞாயிறு. இந்த 4 days உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாயாக போணுச்சு. வீடியோ பண்ணுறவங்க எல்லாமே எந்தெந்த ஏரியாவில் வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னு யாருமே கமெண்ட் பண்ணலை. இந்த வீடியோக்காக கமெண்ட் நிறைய மிளகு. இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மசாலா 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, நிறைய மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி நல்ல குறப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கறியை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதில் இந்த தண்ணி வரும் இல்லைங்களா, அது வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு மசாலா தான். எந்த சமையலாக இருந்தாலும் வீட்டு மசாலா தான். வீட்டு மசாலா 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறோம். ஃப்ரை பண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாடை போகும். சரிங்களா, இந்த வீட்டு மசாலாவோடு கலந்து விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போடுங்க. மூடி போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். எந்த மசாலாவாக இருந்தாலும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா தான் நம்ம வைக்கிற குழம்புல மிளகாத்தூள் வாசம் வராது, கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதோட டேஸ்ட்டுக்கு நம்ம அந்த காலத்தில் பாட்டி சமையலில் பண்ணுற மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடைத்தூள் சிக்கன் மசாலா ஒரு சின்ன பாக்கெட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறது, இல்லை நீங்கள் என்னென்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நான் ஒரு சின்ன செம்புக்கு 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ பாருங்கள் எப்படி கலந்து விட்டுருக்கேன்ட்டு. கலந்து விட்டுட்டு இங்கிட்டு குக்கர் விசில் வந்துருச்சு. இங்கிட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம பண்ணுற குக்கிங் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதை திரும்ப மூடி போட்டு வைக்க போகிறேன். மூடி போட்டு வச்சு அந்த மாதிரி ஸ்டார்டிங் கொதி வரப்போவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த குறப்பான மசாலாவை சேர்த்து கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு இறக்கி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த மழை காலத்துக்கும் இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கும் சுட சுட ரைஸோட இந்த சிக்கன் கிரேவி அப்பப்போ சொல்லவே முடியாது. எங்கள் ஃபேமிலிக்கு அப்பப்போ இது ரொம்ப ஃபேவரட். நம்ம எடுக்கிற நான்வெஜ்ஜோட நம்ம வீட்டு மசாலா அந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப நமக்கு கோல்டு, தொண்டை பிரச்சனை
இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, வெளியில் நிறைய பேசுகிறீங்க, ரொம்ப டயர்டாகிடுங்க அப்படின்னாக்க நம்ம சிக்கன், மட்டன், மீன், மெயினாக மீன் குழம்பு, நண்டு குழம்பு இதுக்கெலாம் இந்த மாதிரி அந்த மசாலா குறப்பாக அரைச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். 3 மணிக்கு ஆரம்பித்தேங்க, 3:40 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.